வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாம் உணவு மற்றும் பானம் பற்றி பேசுகிறோம். In the given context, the Pravedic translation is already in Tamil. However, to make it more colloquial, the following can be suggested. சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவு பற்றி பெரிய பயம் உள்ளது. அவர் உண்ண வேண்டிய உணவு என்ன? The Pravedic translation is already in Tamil. However, to make it more colloquial, the following can be suggested. சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவு பற்றி பெரிய பயம் உள்ளது. அவர் உண்ண வேண்டிய உணவு என்ன? If I eat good food, then my kidneys will be damaged. நான் நல்ல காய்கறிகளை சாப்பிட்டால், கேரட் சாப்பிட்டால், பட்டாணி சாப்பிட்டால் எனது சிறுநீரகம் சேதமடையும். என் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கிரியேட்டின் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்பதை முன்னறிக்கிறோம். இது ஒரு விஷயமல்ல. உங்கள் சிறுநீரகம் ஏதேனும் காரணத்திற்காக சேதமடைந்தால், அது இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரையாக இருந்தாலும், சிறுநீரகம் அதன் சொந்த சேதத்தை எடுக்கும்போது சிறுநீரகத்தின் செயல்பாடு குறைகிறது. இப்போது கிரியேட்டின் ஒரு பெரும்பாலும் அழுத்தம் அல்லது சிறுநீரக தீவிரத்திற்கு காரணமாக இருக்காது. இது ஒரு விஷயமல்ல. அது உங்கள் உடலில் உருவாகின்றது, என் உடலில் உருவாகின்றது மற்றும் பிரம்மாண்ட அளவில் எல்லாவற்றிலும் உருவாகின்றது. ஆனால் ஒரு ஆரோக்கியமான நபரின் உடலில் சிறுநீரகத்தின் சரியான செயல்பாட்டின் காரணமாக கிரியேட்டினின் தொடர்ந்து சிறுநீர் வழியாக உடலில் இருந்து வெளியேறுகிறது மட்டும் அல்லது சரியான அளவில் உள்ளது. ஆனால் சிறுநீரக தீவிர நோயாளியின் உடலில் என்ன பிரச்சனை? The kidney is not functioning properly, so creatinine is being produced properly, but it is not being excreted, which causes it to accumulate in the body. இப்போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் மிகப்பெரிய பிழை என்ன? அவர் கிரியேட்டினை ஒரு நோயாகக் கருதுகிறார். அவர் இதுக்கு ஒரு குணம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் மட்டுமே. அதே நேரம் யாருக்கு சிகிச்சை வேண்டும்? சிறுநீரக சிகிச்சை. சிறுநீரகம் தானாகவே சேதமடையாது என்று நான் முன்பே சொல்லியுள்ளேன். இதற்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். அது பிபி ஆகலாம், சர்க்கரை ஆகலாம், IGF ஆகலாம், பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயாக இருக்கலாம். ஆனால் அது தனக்குள் தானாக சேர்ந்து நோயாக இருக்கவில்லை. அதில் சில காரணங்கள் இருக்க வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்ன செய்வார்? கிரியேட்டினை குறைக்க அவர் தனது உணவை சாப்பிடுவதை நிறுத்துகிறார். When we say stop, it means that the food should not contain only ghee. You should eat thinda, boil it, and eat it with roti. You should eat only one roti. இப்போது நோயாளி இந்த உணவை பின்பற்றும் போது அவரது உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவரது உடலில் ஏற்பட்ட முதல் மாற்றம் என்ன? அவரது எடை குறையத் தொடங்குகிறது. எடை குறைய ஆரம்பிக்கும். ஒரு மாதத்தில் எடை கிலோ குறையும். இப்போது எடை குறையும் போது அதன் பரிணாமம் கிரியேட்டினில் காணப்படுகிறது. அந்த கிரியேட்டினும் விட ஆரம்பிக்கிறது. இப்போது நீங்கள் இதை நல்லதாக எண்ணுகிறீர்கள். டாக்டர் ஒரு நல்ல ஃபார்முலா கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கு கிரியேட்டின் குறைந்து விடுகின்றது என்று நல்லதல்ல. ஏனெனில் இதுவரை நான் உங்களுக்கு சொல்லியது பின்னர் உங்கள் கருத்து மாறும் என்று நம்புகிறேன். கிரியேட்டின் உருவாகியுள்ளது மாசு பிரித்தியில். வெகுஜன பிளவு ஒரு கழிவுப் பொருள். ஒரு வகையில் அது சிறுநீரகத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும். But the kidney is not functioning properly, that is why it is accumulating. இப்போது உங்கள் சிந்தனையில் உள்ள வெகுஜன பிளவை எப்படி குறைக்கலாம் என்று சொல்லினால், அது என்ன செய்யப்படுகிறது என்று பார்த்துக் கொள்ளலாம். If your mass pressure is reduced, will your creatinine levels increase or decrease? குறையும். இந்த கிரியேட்டினின் அளவு மாசு பிச்சுரை குறைக்கும் மூலமாக குறைந்துள்ளது. இதை நாம் எப்படி செய்தோம்? உங்கள் உணவு மிகவும் குறைக்கப்பட்டால் நாங்கள் இதை செய்துள்ளோம். டப்பாவில் நெய் ஊற்றப்பட்டது. நெய் டின் ஐ உணவுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டால் உடல் எடை குறைந்து தசைகளின் எடையும் குறைந்து போகும். இப்போது உங்கள் உடல் எடை குறையும் போது கிரியேட்டினின் உற்பத்தியும் குறைகிறது. கிரியேட்டினின் உற்பத்தி குறையும் போது கிரியேட்டினின் அளவு குறைந்து விட்டது.
இப்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இதை என் வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியுமா? இன்று உங்கள் வயது. அடுத்த ஆண்டுகளுக்கு இந்த டயட்டை பின்பற்ற முடியுமா? உங்கள் மனதில் வரும் முதல் பதில் இல்லை. உங்கள் உடலால் ஆண்டுகள் அல்லது ஆண்டுகள் இதை கையாள முடியுமா? இல்லை என்பதே பதில். ஏனெனில் ஒரு மாதம் 1 கிலோ எடை குறைக்கும் போது, ஒரு ஆண்டில் கிலோ மற்றும் ஆண்டுகளில் கிலோ எடை குறைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? 3 ஆண்டுகளில் மட்டுமே நீங்கள் கிலோ எடை இழக்குவதன் மூலம் கிலோ எடை இழப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கிலோ வரை இழக்கின்றீர்கள். எனவே இந்த விஷயம் நிலையானது அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். உடலில் பலவீனம் ஏற்படும். எழுந்து நிற்க, உட்கார, மச்சம் எடுக்க கடினம். எனது ஹீமோகுளோபின் குறைந்து வருகிறது. இப்போது உங்கள் சிறுநீரகம் சேதமடைகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குறைக்கப்பட்ட கிரியேட்டின் அதிகரிக்கப்படும் முன்னர் 1 மாதம் அல்லது 2 மாதங்களில் மட்டுமே அது கீழே இருக்கும். அதன் பிறகு அது மீண்டும் விழுகிறது. மீண்டும் எடையை குறைக்கத் தொடங்கினால் அது மேலும் அதிகரிக்கின்றது. இப்போது கிரியேட்டினின் அதிகரிக்கும் போது உங்களுக்கு இரண்டாவது முழுமையான உதவியாகும் என்ன? Dialysis. If the second option is dialysis, can it be done in a week by the way you have reduced 2 kg or kg of width? அப்படியே நடக்கவில்லையோ நடந்தாலும் அது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? உங்களுக்கு விடை தெரியுமா? நமது உடல் பலவீனமாக இருந்தால் நாம் டயாலிசிஸ் செய்தால் அது நீண்ட காலம் நீடிக்காது. பலவீனம் காரணமாக எங்கள் வயது குறைந்து வருகிறது. இப்போது உங்கள் உடலில் சிறுநீரகம் மட்டுமே சேதமடைந்துள்ளது. மற்ற உறுப்புகள் போன்று சரியாக வேலை செய்யும். நீங்கள் உங்கள் உணவை குறைக்கத் தொடங்கினீர்கள். எனவே இது உங்கள் முழு உடலையும் பாதிக்கிறது. உங்கள் இதயமும் பலவீனமடைகிறது. உங்கள் ஹீமோகுளோபின் குறையத் தொடங்குகிறது. உடலில் தண்ணீர் நிரம்ப ஆரம்பிக்கும். உடலில் தண்ணீர் நிரம்புகிறதும் அது உச்சுமாறுகளில் நிரம்புகிறது. மூச்சு விடுவதில் சிக்கல் ஏற்படும். எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால், நாம் நிறைய சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுகிறோம், பின்னர் நோயாளியின் உடலில் சிக்கல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். முன்பு சிறுநீரக வேலை செய்யாத ஒரே ஒரு சிக்கல் இருந்தது. இப்போது பல சிக்கல்கள் ஒன்றாக வருகின்றன. எனவே நாம் எங்கும் பார்த்து உணவு சாப்பிட வேண்டாம் என்று பார்த்து கொள்ள வேண்டும். உணவு உண்டாக்குவது சிறுநீரகத்தை சக்தியாக்காது. If we eat food that damages our kidneys, then everyone's kidneys would have been damaged, but the truth is, eating food gives our body energy, vitamins, and minerals that help keep our kidneys working well, so we need to pay attention to that. அது உடம்பு சரியில்லை. சாப்பிடுவதன் போது சில காரணங்களை நம் மனதில் கொள்ள வேண்டும், ஏனென்றால் அது ஒரு கட்டாயம். சிறுநீரகங்கள் எல்லாவற்றையும் அகற்ற முடியாது என்று காரணம். எங்கும் எதை சாப்பிடுவதும் அதில் உடலுக்கு தீங்கு செய்ய முடியாது என்று எண்ணி செய்ய வேண்டும். பொட்டாசியம் போல. நாம் உண்ணும் எல்லாவற்றிலும் பொட்டாசியம் உள்ளது. ஆனால் நாம் பொட்டாசியம் அதிகமாக கொண்டு ஒன்றை சாப்பிட்டால் அது எங்கும் வெளியே வராது மற்றும் எங்கும் தீங்கு விளைவிக்காது. அதனால் உணவில் பொட்டாசியத்தின் அளவு குறைக்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம் புரதம். புரதம் எங்கள் உடலின் கட்டுமான கணினியாகும். சருமம், முடி எல்லாவற்றிலும் புரதம் உள்ளது. புரத்தின் சாப்பிடுதலை நிறுத்தினால் உடலில் புரத்தின் குறைபாடு மற்றும் புரத்தின் மூலம் செய்யப்படும் வேலை மெதுவாக முடியாது. அதாவது சாராயம் மற்றும் குழாய்கள் உருவாக்க முடியாது. அதனால் உடல் பலவீனமடைய ஆரம்பிக்கும். உடலுக்கு புரதத்தை கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். தேவைக்கு அதிகமாக கொடுத்தால் தீங்கு விளைவிக்கும். எனவே நாம் என்ன செய்வது? நாம் புரதத்தின் அடிப்படை தினசரி தேவைகளை நிறைவேற்றுகிறோம். ஹார்மோன்கள், என்சைம்கள், பழுதுபார்க்கும் வேலைகள் போன்ற உடலின் அன்றாட செயல்பாடுகள் கூடுதல் புரதத்தை சாப்பிடுவதை நிறுத்துகிறோம். அதனால் என்ன பலன்? கிரியேட்டினில் ஏதும் இல்லையாம். கிரியேட்டினின் குறையத் தொடங்குகிறது.
உடலுக்கு புரதம் செலுத்தப்படாது என்றால், அதேபோல மற்ற உருப்படிகளையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். டயட் என்பது சிறுநீரகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று. வீடியோவின் முடிவில் டயட் வீடியோவின் இணைப்பை தருகிறேன். ஆரம்பம் முதல் இறுதி வரை விரிவாக பார்க்கவும். உங்கள் உணவு எப்படி காப்போம் என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போதும். உணவில் வண்ணங்கள் இருக்கக்கூடாது, பதப்படுத்திகள் இருக்கக்கூடாது, உணவு வீட்டில் தயாரிக்கப்பட வேண்டும், ஜங்க் ஃபுட் இல்லை, வறுத்த உணவு இல்லை. இவை நாம் கவனிக்க வேண்டிய சிறிய விஷயங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்? எந்த சூழ்நிலையில் தண்ணீர் குடிக்கலாம்? எந்தெந்த கண்டிஷன்ல தண்ணி குடிக்க முடியாது? இப்படி நிறைய கேள்விகள். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அப்படியே அதை பின்பற்ற முடியும். நமது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு உணவின் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த வீடியோவிலிருந்து புரிந்து கொள்ள நம்புகிறேன். உணவு சாப்பிடாதவர்கள் பெரிய தவறு செய்கின்றனர். அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமில்லை. உங்கள் உயிர் வழிகளை மூட வேண்டிய போது இல்லை. உடலுக்கு ஆற்றல் தேவை, வலிமை தேவை. சரியான உணவு கொடுக்கும் முக்கியம். நாம் அதை செய்யாவிட்டால் எங்கள் சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகள் பெரிய அளவில் அதிகரிக்கும். இனிமேல் உங்களின் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நீங்கள் எங்கும் மருத்துவருடன் பேசி உங்கள் பிரச்சினையை தீர்க்கலாம். இதன் மூலம் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று எல்லாரும் போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.